ஆடியோ கேக்குதா? எஸ் மேம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் லாஸ்ட் கிளாஸ்ல சப்ஸ்டன்ஸ் கலர்னு கொடுத்தோம்ல, அதுல சப்ஸ்டன்ஸ் வந்து கோபால்ட் ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு, அது ஆமா. கலர் வந்து ப்ளூ. அது ரெண்டும் சேர்ந்தா கலர் ப்ளூ வருமா? என்ன புரியல? அது கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் கொடுத்து கலர் கொடுத்தோம் மேம். செகண்ட் வந்து அதாவது கோபால்ட். எது சொல்றீங்க? டேப்லோ காலம் சொல்றீங்களா? ஆமா டேப்லோ காலம் சப்ஸ்டன்ஸும் டேப்லோ கலர். காலம்ல இல்ல ரெண்டும் சேர்ந்தான் இல்ல. இதுல எந்த சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தாலும் இந்த கலர் அந்த மாதிரி. குப்ரஸ் ஆக்சைடு இருந்தாலும் ரெட் கலர் தான், மெட்டாலிக் கோல்டு இருந்தாலும் ரெட் கலர் தான் அந்த மாதிரி. ஓகே ஓகே மேம், ஓகே மேம். ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அந்த கலர். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த கலர்ல வந்து நமக்கு வந்து காமிக்கும் அப்படிங்கிறதுக்கான. ஓகேங்களா? ஓகே மேம். மேம் அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸ்ல ஃபிஃப்த் ஒன் கிளாஸ் பிளாக் வந்து டைமென்ஷன்ஸ் 150 mm, 200 mm, அடுத்து 300 mm தானே மேம்? ஆமா 300 mm. அது வந்து நம்ம கிராஸ் கூட போட்டுக்கலாம். சைஸ் ஓவரால் சைஸ் ஆக்சுவலா அது கிராஸ் நம்ம சொல்லலாம். இன்னொன்னு அந்தந்த சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கும். ஓகே மேம், ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிவிசி பார்க்கலாம். ஸோ பிவிசினா பாலிவினைல் குளோரைட் அதான் பார்க்க போறோம். பிவிசி. ஸோ பிவிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு பாலிமரைசேஷன் மூலமா வந்து நமக்கு மேக் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ பாலிமரைசேஷன்ல நமக்கு மொத்தம் 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் பாலிமரைசேஷன், செகண்ட் மெத்தட் கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன், தேர்ட் ஒன் கோபாலிமரைசேஷன். ஓகே. ஸோ நமக்கு பிவிசி எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய பிவிசியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிஷனல் பாலிமரைசேஷன் மூலமா தான் கிடைக்கும். கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் மூலமா கிடைக்கக்கூடியதான் ஃபீனால் ஃபார்மால்டிஹைட். ஓகே. அண்ட் தென் கோபாலிமரைசேஷன் மூலமா கிடைக்கக்கூடியது பியூட்டாடைன் ஸ்டிரேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கெமிக்கல் நேம்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுதான் நமக்கு இந்த பாலிவினைல் குளோரைடு வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சர் வந்து பொறுத்த வரைக்கும் பாலிவினைல் குளோரைடு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ் பாலிமரைசேஷன். அதுல மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன், கோபாலிமரைசேஷன். அடிஷன் பாலிமரைசேஷன்ல இருந்து பிவிசி கிடைக்குது. கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன்ல இருந்து ஃபினால் ஃபார்மால்டிஹைட் கிடைக்குது. கோபாலிமரைசேஷன்ல இருந்து பியூட்டாடைன் ஸ்டிரீன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நமக்கு வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் இது மூலமா பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம், தனியாவே பார்ப்போம். பிவிசிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டாபிக் பிளாஸ்டிக்ஸ் தனியாவே பார்ப்போம். ஸோ பிளாஸ்டிக்ஸ்ல நமக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் பார்த்தீங்க அப்படின்னா 1 minute. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து நமக்கு எப்படி ஹீட்டோட பிஹேவ் பண்றது, ஹீட்டோட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணதுங்கிறத வச்சு மொத்தம் 2ஆ பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹீட்டோட ரியாக்ட் ஆகுறத வச்சு மொத்தம் 2ஆ பிரிப்பாங்க. ஒன்று வந்து தெர்மோபிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோசெட்டிங். ஓகே. ஸோ அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு 2ஆ பிரிப்பாங்க. பிளாஸ்டிக்கோட ஸ்ட்ரக்சர் வச்சு ஒன்று ஹோமோஜீனியஸ் பிளாஸ்டிக், இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ் பிளாஸ்டிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் அதோட பிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சும் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஜிட் பிளாஸ்டிக், செமி ரிஜிட் பிளாஸ்டிக், சாஃப்ட் பிளாஸ்டிக், எலாஸ்டோமஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் இதை வச்சு நமக்கு வந்து கிளாசிஃபை பண்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நமக்கு ஹீட் பண்றப்போ சாஃப்ட் ஆயிரும், அதே கூல் பண்றப்போ ஹார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதோட எலாங்கேஷன் அப்படிங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் வந்து மோர் தென் 100% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தெர்மோபிளாஸ்டிக் சொல்லுவோம். தெர்மோ செட்டிங் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு சூட்டபிள் ஒரு ப்ரெஷர் ஒரு டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கிறப்போ அது நல்லா வந்து நம்ம என்ன ஷேப்புக்கு மோல்டு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிஜிட் ஆயிரும். ஓகேங்களா? அதை வந்து தெர்மோ செட்டிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஹீட் வச்சு பிரிக்கூடியது. நெக்ஸ்ட் ஹோமோஜினியஸ் பிளாஸ்டிக், ஹெட்ரோஜினியஸ் பிளாஸ்டிக். ஹோமோஜினியஸ்னா அதுல உள்ள எல்லா ஆட்டம்ஸும் கார்பன் ஆட்டம்ஸா இருக்கும். ஸோ சேம் அப்படின்னு நம்ம நார்மலா ஹோமோன்னு சொல்லுவோம். எல்லாமே சேமா கார்பன் ஆட்டம்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜினியஸ் பிளாஸ்டிக். இதே கார்பன் ஆட்டம்ஸ், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதாவது ஒன்று கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இல்லை நைட்ரஜன் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதாக வந்து காம்போஸ் இருந்து வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடைச்சது, ஒரு ஆட்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கிடைச்சதுன்னா அது வந்து ஹெட்ரோஜினியஸ் பிளாஸ்டிக்னு சொல்லுவோம்.
And then next பாத்தீங்க அப்படின்னா physical and mechanical propertiesல first rigid. ஸோ ரிஜிட்னா நமக்கு நேம்லேயே இருக்கு தெரியும். அதுல வந்து நமக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு நல்ல ஒரு ஹையா சுப்பீரியர் ஸ்ட்ரெஸ் போனதுக்கு அப்புறமா கூட அதோட ஷேப்புக்கு ரீகெயின் ஆயிரும். ஓகேங்களா, ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரிஜிட். செமி ரிஜிட் அப்படின்னா ஸோ இதில் எல்லாத்துலயுமே நமக்கு வந்து வேரி ஆகுறது அதோட மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி தான். ஸோ நமக்கு ஹையா இருந்துச்சு அப்படின்னா அது ரிஜிட், மீடியமா இருந்துச்சு அப்படின்னா செமி ரிஜிட், லோவா இருந்துச்சுன்னா சாஃப்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை வச்சு நமக்கு வந்து பிரிப்பாங்க. ஸோ மீடியம் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா அது வந்து செமி ரிஜிட். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து உங்களுக்கு அண்டர் ப்ரெஷர்ல நல்லா எலாங்கேட் ஆகும். இதே ப்ரெஷர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு டோட்டலா டிஸப்பியர் ஆயிரும். அடுத்து அதே மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் டிஸப்பியர் ஆகும், பட் வந்து டக்கு சடனா வந்து டிஸப்பியர் ஆகாது. ரொம்ப கிராஜுவலா தான் நமக்கு வந்து ப்ரெஷர் ரிமூவ் பண்ணோன்னா அதோட ஷேப்புக்கு டிஸப்பியர் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலாஸ்டோமர். ஸோ இது வந்து உங்களுக்கு இதுவும் நமக்கு கிட்டத்தட்ட லோ எலாஸ்டிக் மாடல்ஸ் தான் இருக்கும். சாஃப்டா இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து டிஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு அதாவது என்ன ஒரு லோடை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஓரளவுக்கு அது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்து உங்களுக்கு ரீமோல்ட் ஆயிரும். அண்ட் தென் அரௌண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் வந்து ஒரிஜினல் டைமென்ஷனோட நம்ம அந்த லோடு கொடுக்குறப்போ அரௌண்ட் 10 times வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து எலாஸ்டோமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இன்னொரு டெர்மினாலஜி இருக்கு, தட் இஸ் பிளாஸ்டிசைசர். ஸோ பிளாஸ்டிசைசர்னா நம்மளோட பிளாஸ்டிக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் அண்ட் தென் வந்து மோல்டிங் ப்ராசஸ்க்காக நம்ம வந்து இந்த பிளாஸ்டிசைசர் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எப்பவுமே பிளாஸ்டிசைசர் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 10% கீழே தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் எக்ஸீட் 10%. 10%க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பிவிசி பொறுத்த வரைக்கும். இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. பாலிவினைல் குளோரைட் பிவிசி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. எஸ் மேம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை பாலிமரைசேஷன். நெக்ஸ்ட் அதுலயே மெத்தட்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த 3 மெத்தடையும் நோட் பண்ணிக்கோங்க. அடிஷன் பாலிமரைசேஷன், கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன், கோபாலிமரைசேஷன். அடிஷன் பாலிமரைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிவிசி, கண்டென்சேஷன் பாலிமரைசேஷனுக்கு phenol formaldehyde, co-polymerization butadiene styrene. Ma'am, third one co-condensation, ma'am. Co-polymerization. Yes, ma'am. Okay. Next, classification of plastics heading போட்டுக்கோங்க. அதுல first subheading behavior with respect to heating. Behavior with respect to heating ல first one thermoplastic. Thermoplastic ல point note பண்ணிக்கோங்க. These plastic become soft. Ma'am, this plastic or these plastic? These plastic become soft when heated and hard when cooled. Next point, its percentage elongation is more than 100%. Next, adile thermosetting heading போட்டுக்கோங்க. thermosetting அதுல point note பண்ணிக்கோங்க. These plastic become rigid when molded at suitable pressure and temperature. Next, second heading based on structure போட்டுக்கோங்க. Based on structure, first homogeneous plastic அதுல point note பண்ணிக்கோங்க. contains only carbon atoms. Next, heterogeneous plastic note பண்ணிக்கோங்க. Heterogeneous plastic contains carbon and oxygen, nitrogen and other elements. Next, third one based on physical and mechanical properties heading போட்டுக்கோங்க. அதுல first heading rigid plastics
அதுல first heading rigid plastic, first point, high modulus of elasticity. High modulus of elasticity. Second point, retain their shape under exterior stresses. Under exterior stresses. 1 minute. Next, semi-rigid plastic la first point, medium modulus of elasticity. Medium modulus of elasticity. Second point, elongation under pressure. Elongation under pressure completely disappears when pressure is removed. When pressure is removed. Next, third one, soft plastic heading போட்டுக்கோங்க. அதுல first point, low modulus of elasticity. Low modulus of elasticity. Second one, elongation under pressure. Elongation under pressure disappears slowly when pressure is removed. When pressure is removed. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Next, elastomers heading போட்டுக்கோங்க. அதுல first point, soft and elastic with low elastic modulus. With low elastic modulus. Next point, they deform considerably and return to their original shape when Ma'am, with elastic modulus க்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? soft and elastic with low elastic modulus. Next point, they deform considerably. Ma'am, they deform considerably and return to their original shape when load is released. Next point, extension range up to 10 times of original dimension. Next, plasticizer heading போட்டுக்கோங்க. Plasticizer தனி heading. அதுல first point, it gives softness. Ma'am, plasticize தான் ma'am. Plasticize. Spelling பார்த்துக்கோங்க. Yes, ma'am. First point, it gives softness to plastic. And flexibility and facilitates molding process. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Next point, the proportion of plasticizer should not exceed 10%. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. important point, should not exceed 10% or else strength of plastics will decrease. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து பிளாஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக நமக்கு அதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கரோட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ கரோட் ஆகாது, ரஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். அதே மாதிரி டிம்பர் மாதிரி ஜெர்ம்ஸ் எதுவும் அட்டாக் ஆகாது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நமக்கு எங்கெங்கெல்லாம் வுட்டுக்கு பதிலாக இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு
மெயினா வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்றது பார்த்தோம் அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதான் மோஸ்ட்லி வெர்சடைலா இருக்கும். அண்ட் தென் இதோட பெர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன்ங்கிறது எப்பவுமே வில் மோர் தென் 100% இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் கேன் பி மோர் தேன் 10 Newton/mm² இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ரெசின்ஸ். ஸோ ரெசின்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று தெர்மோபிளாஸ்டிக் ரெசின், இன்னொன்று தெர்மோசெட்டிக் ரெசின். ஓகே. ஸோ நமக்கு தெர்மோபிளாஸ்டிக் ரெசின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா அக்ரலிக். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு கோல், பெட்ரோலியம், வாட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ரெசின் தான் இது. ஸோ மெயினா இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளாஸை விட அரௌண்ட் 10 to 17 டைம்ஸ் வந்து நமக்கு பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் இந்த பிளாஸ்டிக் இருக்கும், இந்த மெட்டீரியலுக்கு மெயினா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஈஸியா வந்து லைட் டிரான்ஸ்மிட் ஆகாது. அரௌண்ட் 93% வந்து நமக்கு அந்த மாதிரி நமக்கு ரொம்ப கிறிஸ்டலிக், ரொம்ப கிளியர் பிளாஸ்டிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் வழியா வரக்கூடிய அந்த ஹீட்டுமே அரௌண்ட் ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் மித்த கிளாஸ், இப்போ நமக்கு நார்மலா ஏதாவது கிளாஸ் எடுத்துக்கிறோம்னா அதுல இருந்து ஒரு 46% தான் இதோட வெயிட்டும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா தெர்மோசெட்டிங் ரெசின். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம், ஃபீனால் ஃபார்மால்டிஹைட். ஸோ இது வந்து ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹைலி ரெசிஸ்டண்டா இருக்கும். நமக்கு வந்து நார்மலா இந்த ரெசின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயிண்ட்டுக்கு அண்ட் தென் வார்னிஷ்க்கு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்க்கு எல்லாம் இந்த தெர்மோசெட்டிங் ரெசின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு ஜேடிஓக்கு வர்றது, அதனாலதான் குட்டி குட்டியா அதை மட்டும் சொல்றேன், மற்றபடி வர்றதுக்கும் கிடையாது. இந்த சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாட்டு கான்கிரீட் அட்மிக்ஷன் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா உள்ளதெல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மைனர் டாபிக்ஸ் இன்னும் ஒரு 7 to 8 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மோஸ்ட் versatile பிளாஸ்டிக். செகண்ட் பாயிண்ட், ரஸ்ட் ப்ரூஃப், termite proof, மேம் தெர்மைட்டா? termite germs தான் அப்படி சொல்லுவோம். termite proof, waterproof. Third point, they do not fade, corrode, corrode or warp. மேம் கரோட் ஆர் warp, WARP, warp சொல்லுவோம்ல, warp. Fourth point, provide an alternative to wood. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்கிரீட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு உங்களுக்கு QA செஷன் மாதிரி இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து SSC கொஸ்டின்ஸ் அண்ட் IAS கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல கண்டிப்பா எல்லாருமே லைவ் அட்டன் பண்ணிருங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க ரெக்கார்டிங் வந்து பார்த்து வேஸ்ட் தான். ஸோ நீங்க லைவ்ல ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் அதுக்கு அடுத்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ் மேம். Next point, it is obtained by addition polymerization. Next point, it is a thermoplastic material. Next point, percentage elongation is more than 100%. Next point, the ultimate tensile strength can be more than 10 Newton/mm². Next, resins in heading போட்டுக்கோங்க. resins in heading போட்டா அதுல first thermoplastic resins. First point, acrylic is an important resin of this type. Acrylic is an important resin of this type, derived from coal, petroleum and water.
அதுல அட்வான்டேஜ் ஆஃப் அக்ரிலிக் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. The first point, 10 to 17 times, 10 to 17 times greater breaking resistance than glass. Greater breaking resistance than glass. Second point, light transmission rate of 93%, Ma'am, of 95%, ma'am. 93% makes acrylic the clearest plastic. Next point, heat loss through windows can be reduced by 50%. Windows can be reduced by 50%. Next point, weighs only. Ma'am, கேக்கல ma'am. Weighs, WEIGHS, weighs only 46%, as much of ordinary glass. Next, thermostatic resin heading போட்டுக்கோங்க. Thermostatic resin, அதுல example phenol formaldehyde. First point, highly resistant to heat. Second point, used for paint, varnishes, electrical fittings. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Okay. So next பார்க்க போற topic UPVC. So UPVC னா unplasticized polyvinyl chloride. And expansion important. Okay. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பிவிசி தான், பட் அதுவே நமக்கு நல்ல ரிஜிட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அன்பிளாஸ்டிசைட் பாலிவினைல் குளோரைட்னு சொல்லுவோம். நார்மலா இது வந்து நமக்கு ரொம்ப பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு லோ மெயின்டெனன்ஸ் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ரிஜிடா இருக்கும். பைப் ஒர்க்குக்கு, விண்டோ ஃப்ரேம்ஸ்க்கு, அண்ட் தென் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்குலாம் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்குலாம் கூட இதை யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ட்ரைனேஜ் எக்யூப்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது போக நமக்கு இதெல்லாம் நம்மளோட பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும். அது போக இன்னும் நமக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. மெயினா டென்டல் பர்பஸ்க்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ல, எஸ்பெஷலா சொல்லணும்னா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட லைன்ல பார்த்தோம்னா அது போக இன் பிளம்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்குன்னு பார்க்குறப்போ, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீல், கால்வனைஸ்டு ஸ்டீல் எடுத்துட்டு அதை சுற்றி இந்த யூபிவிசியை வந்து ரேப் பண்ணி நமக்கு இன்னும், அதாவது என்னன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக, ஸோ அந்த மாதிரி நமக்கு பைப்பிங் பண்றதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிளம்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரைனேஜ் எக்யூப்மெண்ட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா வந்து இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல் பிகாஸ் நமக்கு வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் அயன்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூபிவிசி வந்து அதுக்கு பதிலாக பேஸ் மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரைனேஜ் பைப்ஸ்க்கு, வேஸ்ட் பைப்ஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய பர்பஸஸ்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோவும் இருக்கும், கெமிக்கல் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும், நல்லா ரிஜிடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த யூபிவிசியோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா மெயினா வந்து அந்த அளவுக்கு நமக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ நமக்கு ஃபேட் ஆகாது, ரஸ்ட் ஆகாது, ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ ஒரு அலுமினியமோ இல்லை ஒரு வுட்டோ யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பிளேஸ்ல இது யூஸ் பண்றப்போ நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்கா இருக்கும். ஓகேங்களா? மித்ததை கம்பேர் பண்றப்போ. அண்ட் தென் உங்களுக்கு சேஃப் அண்ட் டியூரபிளா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு யூபிவிசி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. யூபிவிசி ஹெட்டிங் போட்டுக்கோங்க. யூபிவிசி. First point,
யூபிவிசி போட்டு அதோட எக்ஸ்பான்ஷன் போட்டுக்கோங்க. அன்பிளாஸ்டிசைட் polyvinyl chloride, comma, a rigid form of PVC, unplasticized polyvinyl chloride, comma, a rigid form of PVC, which is often used in the building industry, by the virtue VOTUE, by the virtue of it being a low maintenance material. Next point, unplasticized polyvinyl chloride, comma, unplasticized polyvinyl chloride, comma, a rigid, chemically resistant form of PVC, used for pipe work, comma, window frames, comma, and other structure. Next point, UPVC is today used in Ma'am, UPVC is today Yes, ma'am. used in multiple applications like making of doors and windows, comma, and plumbing and drainage equipment, among others. Next point, in fact, UPVC, comma, owing to its versatility, comma, has also found applications in the medical industry, in medical and dental pieces, for making dental retainers. Next, users heading போட்டுக்கோங்க. Usersல first subheading in doors and windows. First point, when UPVC is utilized for the Ma'am, when UPVC fabrication of doors and windows, comma, it is wrapped around a core made of galvanized steel, comma, a process Ma'am, galvanized steel, comma, a process which makes the material Ma'am, process a PROCESS, Yes, a ma'am. process which makes the material sturdy, 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 and even stronger than traditional wooden windows. Audio கேக்குதா? Yes, ma'am. Okay.
traditional wooden windows or doors. Next, second subheading போட்டுக்கோங்க in plumbing industry. In plumbing industry, அதுல first point. UPVCs meaning also states that the material has evolved as a substitute to fabricate drainage equipment. Next point, drainage equipment which was being made with cast iron earlier is now being audio கேட்கலன்னா சொல்லுங்க. Okay, ma'am. Yes, ma'am. With cast iron earlier is now being manufactured using UPVC as the base material. Next point, drain pipes, waste pipes, down pipes, and other similar plumbing and drainage equipment made from UPVC have huge demand in the industry across the world since they are rigid, chemical resistant, and have smoother inner walls. And I have Smoother inner walls. motor, ma'am. Smoother. SMOOTHER. Smoother inner walls which encourage water flow. பவர் கட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes தான் போகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். நெட் கட் ஆயிடணும் 2 minutesல. Okay. இந்த டாபிக்கோட முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். Okay. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோ மெயின்டெனன்ஸ். செகண்ட் பாயிண்ட் இட் டஸ் நாட் ஃபேட், rust or rot or OT, rust or rot, and is more cost effective as compared to aluminum and wood. Next point, insulation and soundproofing. Next point, durable and secure. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் பெயிண்ட் வார்னிஷஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா?
ஓகே எஸ் பெயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ எஸ்எஸ்சிஜிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Yeah.